நள்ளிரவு 2 மணி. நீங்கள் தனியாக உங்கள் அறையில் படுத்திருக்கிறீர்கள். திடீரென்று உங்கள் சுவர்களை துளைத்துக் கொண்டு ஒரு பெண்ணின் மரண அலறல் சத்தம் கேட்கிறது. அது 1 வினாடி அல்ல, 2 வினாடி அல்ல, முழு 1.5 மணி நேரம் நிற்காமல் தொடர்ந்து ஒலிக்கிறது. காதுகளை பொத்திக் கொண்டாலும் அந்த சத்தம் உங்கள் மண்டையோட்டுக்குள் நுழைந்து மூளையை அரிக்கிறது. நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஓடுவீர்களா, அழுவீர்களா, அல்லது பைத்தியமாவீர்களா? பொதுவாக ஒரு ஹாரர் படத்தில் பேய் வரும்போது அல்லது கொலையாளி கத்தியை எடுக்கும்போது ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே அந்த அலறல் சத்தம் கேட்கும். அதன் பிறகு பின்னணி இசை வரும் அல்லது கதை அடுத்த காட்சிக்கு நகர்ந்துவிடும். ஆனால் ஒரு கற்பனை செய்து பாருங்கள். 1.5 மணி நேர திரைப்படத்தில் ஆரம்பம் முதல் கடைசி வரை, அதாவது 90% வெறும் ஒரு பெண்ணின் மரண அலறல் மட்டும்தான் அந்த படம் முழுவதிலும் ஒலிக்கிறது என்றால் உங்கள் மூளையின் நிலைமை என்னவாகும்? உங்கள் நரம்புகள் என்னவாகும்? உங்கள் இதயத் துடிப்பு என்னவாகும்? புத்தக சோலையின் இந்த மர்மங்கள் நிறைந்த இருண்ட பயணத்திற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நாம் இன்று பேசப்போகும் அந்த படைப்பு ஹாலிவுட் படங்களோ அல்லது ஐரோப்பிய படங்களோ அல்ல. தொழில்நுட்பத்திலும் கலாச்சாரத்திலும் உலகிற்கே முன்னோடியாக இருக்கும் ஜப்பான் நாட்டின் மிக இருண்ட நிலவரையில் இருந்து வெளிவந்த ஒரு விபரீதம். திரைப்பட வரலாற்றிலேயே பார்ப்பவர்களை கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய 90% அப்பட்டமான சித்திரவதையும் அலறலும் மட்டுமே கொண்ட அந்த படத்தின் பெயர்தான் டம்ப்ளிங் டால் ஆஃப் பிளஷ். ஜப்பானிய மொழியில் இதை நிகு தருமா என்று அழைப்பார்கள். இதன் ஆங்கில தலைப்பிலேயே ஒரு பயங்கரமான அர்த்தம் ஒளிந்திருக்கிறது. சதையாலான ஒரு தத்தளிக்கும் பொம்மை என்பதுதான் அது. இது வெறும் ஒரு படம் அல்ல. ஜப்பானின் அண்டர்கிரவுண்ட் சினிமா உலகிலேயே மிக கொடூரமான ஸ்னஃப் பாணியில் எடுக்கப்பட்ட ஒரு நரகத்தின் நேரடி ஒளிபரப்பு. இந்த படம் ஏன் உருவானது? இதன் பின்னால் இருக்கும் ஜப்பானிய மாஃபியாக்களின் இருண்ட நிழல் என்ன என்பதை நாம் ஆழமாக பார்க்கும்போது மனித வக்ரத்திற்கு எல்லையே இல்லை என்பது உங்களுக்கு புரிய வரும். உங்களை நீங்களே மனதளவில் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த உறைய வைக்கும் பயணம் இப்போது தொடங்குகிறது. இந்த கதையின் பின்னணியை புரிந்து கொள்ள நாம் 1998ஆம் ஆண்டின் ஜப்பானிய அண்டர்கிரவுண்ட் உலகிற்கு செல்ல வேண்டும். அந்த காலகட்டத்தில் ஜப்பான் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்தது. வேலையில்லா திண்டாட்டம் உச்சத்தில் இருந்தது. சாதாரண மக்கள் வாழ்க்கையை ஓட்ட கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். வங்கிகள் கடன் கொடுக்க மறுக்கும்போது மக்கள் எங்கே போவார்கள்? ஜப்பானின் மிக ஆபத்தான பாதாள உலக மாஃபியாக்களான யாகுசா கும்பலிடம்தான் போவார்கள். யாகுசா என்றால் சாதாரண கும்பல் அல்ல. இவர்கள் நூற்றாண்டுகளாக ஜப்பானின் நிழலில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் குற்ற அமைப்பு. இவர்களிடம் கடன் வாங்கினால் திருப்பி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அதற்கு பிறகு யாரும் உயிரோடு திரும்பி வந்து சொன்னதில்லை. கதையின் நாயகி என்று யாரும் இதில் இல்லை. மாறாக பாதிக்கப்பட்ட ஒரு பெண் மட்டுமே இருக்கிறாள். அவள் ஒரு சாதாரண ஜப்பானிய பெண். அழகான முகம், இளம் வயது, வாழ்க்கையில் நிறைய கனவுகள். ஆனால் அவளுக்கு கடுமையான கடன் நெருக்கடி இருக்கிறது. யாகுசா கும்பலிடம் அவள் பெருந்தொகை கடன் வாங்கியிருக்கிறாள். கடன் வாங்கிய பணத்தை திருப்பிச் செலுத்த முடியாததால் அந்த யாகுசா கும்பல் அவளை ஒரு பாழடைந்த இருண்ட நிலவரைக்கு கடத்திச் செல்கிறது. அந்த நிலவரைக்குள் நுழையும் போதே ஒரு விஷயம் தெரிகிறது. இது சாதாரண சிறைச்சாலை அல்ல, இது ஒரு கொலைக்களம். அங்கே அவளுக்காக காத்திருப்பது மரணம் மட்டுமல்ல, மனித வரலாற்றிலேயே எந்த பெண்ணும் சந்திக்காத வக்ரமான சித்திரவதைகள். அந்த நிலவரையில் ஒரு மேஜை இருக்கிறது. சில கூர்மையான கத்திகள் இருக்கின்றன. அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் ரம்பங்கள் இருக்கின்றன. சுத்தியல்கள் இருக்கின்றன. ஊசிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு கருவியும் ஒரு குறிப்பிட்ட சித்திரவதைக்காக வடிவமைக்கப்பட்டவை. மிக முக்கியமாக அங்கே ஒரு பழைய வீடியோ கேமரா ஆன் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கேமரா என்று கேட்கிறீர்களா? என்றால் அவர்கள் இதை வெறுமனே செய்ய மாட்டார்கள். இதை பதிவு செய்து மற்றவர்களுக்கு விற்பார்கள். மனித வக்கிரத்தை வியாபாரமாக்குவார்கள். அங்கிருக்கும் கொலையாளிகள் அவளது கடனை தீர்க்க அவளுக்கு ஒரு விசித்திரமான தண்டனையை கொடுக்கிறார்கள். அவளது உடலை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு உறுப்பாக சிதைத்து அவளை ஒரு சதை கோளமாக மாற்றுவதுதான் அந்த தண்டனை. கேமரா ஓடத் தொடங்குகிறது. சிவப்பு விளக்கு எரிகிறது. அவளது முதல் அலறல் அந்த இருண்ட அறையின் சுவர்களை அதிர வைக்கிறது. அந்த அலறல் இனி 1.5 மணி நேரம் நிற்கவே போவதில்லை. இந்த திரைப்படத்தின் மிக விசித்திரமான மற்றும் கொடுமையான அம்சம் என்னவென்றால், இதுல எந்த ஒரு கதையோ திருப்பங்களோ வசனங்களோ கிடையாது. ஒரு சாதாரண படத்தில் என்ன இருக்கும் என்று யோசியுங்கள். ஒரு கதாநாயகன் இருப்பான், ஒரு வில்லன் இருப்பான். கதை மெதுவாக வளரும்.
ட்விஸ்ட் வரும், பின்னணி இசை வரும். ஆனால் இந்த படத்தில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. படம் தொடங்கி 5 நிமிடங்களிலேயே அந்த பெண் நாற்காலியில் கட்டப்படுகிறாள். அதன் பிறகு கேமரா நகர்வதே இல்லை. ஒரே ஒரு கோணத்தில் அந்த பெண்ணின் முகத்தையும் அவளது உடலையும் மட்டுமே கேமரா பச்சையாக காட்டுகிறது. எந்த ஒரு கட் இல்லை, எந்த ஒரு ஜூம் இல்லை. வெறுமனே ஒரு நிலையான கேமரா ஒரு பெண்ணின் முடிவில்லா வேதனையை அப்படியே பதிவு செய்கிறது. கொலையாளிகள் முகமூடி அணிந்து கொண்டு எந்த ஒரு இரக்கமும் இல்லாமல் அவளது ஒவ்வொரு உடல் பாகத்தையும் சிதைக்கத் தொடங்குகிறார்கள். ஒவ்வொரு முறை கத்தி அவளது சதையை தொடும்போதும் அந்த பெண் எழுப்பும் அலறல் சத்தம் இருக்கிறதே, அது பார்ப்பவர்களின் காதுகளில் இரத்தத்தை வரவழைக்கும். அந்த அலறலில் ஒரு நடிப்பு இருக்காது, ஒரு செயற்கைத்தனம் இருக்காது. அது ஒரு மனித பிராணியின் கடைசி மூச்சுக்காக அலறும் மிக பிரிமிட்டிவான ஒரு ஒலி. கேட்பவர்களின் உடலில் உள்ள ஒவ்வொரு ரோமத்தையும் சிலிர்க்க வைக்கும் ஒரு சத்தம். சாதாரண ஹாரர் படங்களில் வரும் வன்முறை காட்சிகளை நாம் சில வினாடிகளில் கடந்து விடுவோம். ஆனால் இந்த படத்தில் ஒரு மனித உடலை எப்படி சிதைக்கிறார்கள் என்பதை நிமிட கணக்கில் எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லாமல் அப்பட்டமாக காட்டுகிறார்கள். முதலில் விரல்கள் போகும், பிறகு கைகள் போகும், பிறகு கால்கள் போகும். ஒவ்வொரு உறுப்பும் போகும்போதும் அவள் பிழைத்திருக்கிறாள். அதுதான் மிகப்பெரிய கொடுமை. அவளை உடனடியாக கொல்வதில்லை, உயிரோடு வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணிற்கு கைகளும் கால்களும் இல்லாமல் வெறும் ஒரு சதை குவியலாக அவள் துடிப்பாள். ஜப்பானில் கால்கள் இல்லாத தருமா பொம்மைகள் என்று ஒரு பாரம்பரிய பொம்மை இருக்கிறது. சிவப்பு நிறத்தில் உருண்டையாக இருக்கும் அந்த பொம்மைக்கு கைகளோ கால்களோ கிடையாது. அந்த பொம்மையைப் போல அவளது உடலை மாற்றுவதால் தான் இதற்கு நிகு தருமா என்று பெயரிட்டார்கள். ஒரு அழகான மனித பெண்ணை ஒரு சதை பொம்மையாக மாற்றுவதுதான் இந்த படத்தின் முழு கதை. இந்த வக்ரத்தின் உச்சத்தை காண சகிக்காமல் உலகெங்கிலும் உள்ள தீவிர ஹாரர் ரசிகர்கள் கூட இந்த படத்தை பாதியிலேயே அணைத்துவிட்டு ஓடினார்கள். எக்ஸ்ட்ரீம் சினிமா பார்ப்பதையே ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளும் மனிதர்கள் கூட இந்த படத்தை முழுமையாக பார்க்க முடியவில்லை என்றால் நீங்களே யோசித்து பாருங்கள், இது எந்த அளவுக்கு மனதை பாதிக்கும் என்று. இந்த படம் வெளியான போது உலக நாடுகளின் உளவுத்துறையினர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்தது. இது நிஜமாகவே ஒரு பெண்ணை கடத்தி கொன்று எடுக்கப்பட்ட ஸ்னஃப் வீடியோவா என்பதுதான் அந்த சந்தேகம். ஸ்னஃப் வீடியோ என்றால் என்ன என்று சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு நிஜமான கொலையை அல்லது சித்திரவதையை கேமராவில் பதிவு செய்து அதை இருண்ட சந்தைகளில் விற்பனை செய்வதுதான் ஸ்னஃப் வீடியோ. இது உலகின் மிக கொடூரமான குற்றங்களில் ஒன்று. ஏனென்றால் இதற்கு முன்னரே ஜப்பானில் கினியா பிக் என்கிற ஒரு மாபெரும் சர்ச்சைக்குரிய தொடர் வெளியாகியிருந்தது. அந்த தொடரின் 2ஆம் பாகமான ஃப்ளவர் ஆஃப் ஃப்ளெஷ் அண்ட் பிளட் என்கிற படம் மிகவும் யதார்த்தமாக எடுக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு மனிதனை கொன்று துண்டு துண்டாக வெட்டுவது போன்ற காட்சிகள் நிஜமான கொலை போலவே தெரிந்தன. அந்த கினியா பிக் படத்தின் கேசட்டை பார்த்த ஹாலிவுட் நடிகர் சார்லி ஷீன் அது நிஜமான கொலை வீடியோ என்று நினைத்து FBI அமைப்பிடம் புகார் கொடுத்தார். அமெரிக்காவின் மிகப்பெரிய புலனாய்வு அமைப்பான FBI இதை மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டது. ஜப்பானிய போலீசார் அந்த இயக்குனரை கைது செய்தார்கள். அவரை மணிக்கணக்காக விசாரித்தார்கள். அவர் அதில் பயன்படுத்திய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மேக்கப் நுட்பங்களை நேரடியாக செய்து காட்டி அது வெறும் மேக்கப் என்று நிரூபித்த பிறகுதான் அவரை விடுவித்தார்கள். அதே போன்ற ஒரு சந்தேகம் இந்த டம்பிளிங் டால் ஆஃப் பிளஷ் படத்தின் மீதும் விழுந்தது. ஆனால் இந்த படத்தின் மீது விழுந்த சந்தேகம் கினியா பிக் படத்தை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. ஏனெனில் இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்ட லைட்டிங், அந்த பழைய கேமராவின் தரம் மற்றும் அந்த பெண் அலரும் விதம் அனைத்தும் ஒரு அக்மார்க் உண்மையான மாஃபியா கொலை வீடியோ போலவே இருந்தது. இதில் எந்த ஒரு பின்னணி இசையும் இல்லை, எந்த ஒரு கேமரா மூமெண்ட்டும் இல்லை. வெறுமனே ஒரு ட்ரைபாடில் வைக்கப்பட்ட கேமரா ஒரு கொலையை பதிவு செய்வது போலவே இருந்தது. இதன் இயக்குனர் தமகாச்சி டாமோ என்கிற ஒரு ரகசிய நபர். அவர் ஜப்பானின் மிக இருண்ட அண்டர் கிரவுண்ட் ஆபாச பட உலகிலிருந்து வந்தவர். அவரை பற்றி அதிகமான தகவல்கள் எதுவும் பொதுவெளியில் கிடையாது. அவரது முகம் கூட யாருக்கும் சரியாக தெரியாது. அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இதில் பயன்படுத்தப்பட்ட இரத்தமும் சதைகளும் நிஜமானவை அல்ல, அவை விலங்குகளின் இறைச்சி மற்றும் அதிநவீன ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மேக்கப் என்று நிரூபிக்கும் வரை ஜப்பானிய அரசாங்கம் அவரை விடவில்லை. ஆனால் இன்றும் பலர் இந்த படம் நிஜமா கற்பனையா என்கிற கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த அலறல் சத்தம் ஒரு நடிகையின் நடிப்பா அல்லது ஒரு நிஜமான பாதிக்கப்பட்ட பெண்ணின் கதறலா என்கிற மர்மம் இன்று வரை முழுமையாக தீர்க்கப்படவில்லை. இங்கே நாம் ஒரு மிக முக்கியமான உளவியல் மற்றும் சமூக கேள்வியை கேட்க வேண்டும். உலகிலேயே மிக அமைதியான நாடு ஜப்பான்.
தெருக்களில் குற்றங்கள் மிக குறைவாக நடக்கும் நாடு. மக்கள் ஒழுக்கமாக வரிசையில் நிற்கும் நாடு. பேருந்தில் கூட சத்தம் போடாமல் பேசும் நாடு. ஆனால் அப்படிப்பட்ட ஜப்பான் நாட்டில் ஏன் இப்படிப்பட்ட மிக கொடூரமான எக்ஸ்ட்ரீம் படங்கள் உருவாகின்றன? இதற்கு பின்னால் ஜப்பானிய சமூகத்தின் ஒரு மிகப்பெரிய இருண்ட உளவியல் ஒளிந்திருக்கிறது. ஜப்பானிய மக்கள் தங்களின் அன்றாட வாழ்க்கையில் மிக கடுமையான ஒழுக்கத்தையும் வேலைப்பழுவையும் சமூக கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்கிறார்கள். காலையில் 6 மணிக்கு எழுந்து இரவு 12 மணி வரை வேலை செய்யும் ஒரு சராசரி ஜப்பானிய ஊழியர் தன்னுடைய கோபத்தையோ வெறுப்பையோ சோகத்தையோ வெளிப்படையாக காட்டவே முடியாது. ஏனென்றால் ஜப்பானிய கலாச்சாரத்தில் உணர்வுகளை வெளிப்படுத்துவது பலவீனத்தின் அடையாளம். நீ அழுதால் நீ தோற்றவன், நீ கோபப்பட்டால் நீ நாகரிகமற்றவன். இப்படி ஒரு சமூகம் முழுவதும் தங்களின் உணர்வுகளை அடக்கி வைக்கும் போது என்ன நடக்கும் என்று யோசித்துப் பாருங்கள். இப்படி அடக்கி வைக்கப்படும் மனித உணர்வுகள் ஒரு கட்டத்தில் மிக விபரீதமாக வெடித்துக் கிளம்பும். ஒரு குக்கரில் ஆவியை அடைத்து வைத்தால் என்ன நடக்குமோ அதுதான் ஜப்பானிய சமூகத்திலும் நடந்தது. அந்த அழுத்தத்தின் வடிகால்தான் ஜப்பானிய அண்டர் கிரவுண்ட் அனிமேஷன்களும் இது போன்ற கொடூரமான திரைப்படங்களும். நாம் எதை சமூகத்தில் செய்ய முடியாதோ அதை திரையில் பார்த்து தங்களின் ஒடுக்கப்பட்ட உணர்வுகளை தீர்த்து கொள்ளும் ஒரு ஆபத்தான கல்ட் சமூகம் ஜப்பானில் உருவானது. கரோஷி என்று ஒரு ஜப்பானிய வார்த்தை இருக்கிறது. அதற்கு அதிக வேலைப்பளுவால் ஏற்படும் மரணம் என்று அர்த்தம். ஒரு நாட்டில் அதிக வேலைப்பளுவால் மரணம் ஏற்படுவதற்கு ஒரு தனி வார்த்தையே இருக்கிறது என்றால் அந்த நாட்டு மக்களின் மன அழுத்தம் எப்படி இருக்கும் என்று புரிந்து கொள்ளுங்கள். அதன் உச்சகட்ட வடிவம்தான் இந்த படம். இது ஒரு கற்பனை படைப்புதான் என்றாலும் மனித மனம் தன் கட்டுப்பாட்டை இழந்தால் எவ்வளவு பெரிய மிருகமாக மாறும் என்பதற்கு இது ஒரு கண்ணாடி. ஜப்பான் மட்டுமல்ல, எந்த ஒரு சமூகமும் தன் மக்களின் உணர்வுகளை அதிகமாக அடக்கினால் அது ஒரு நாள் இப்படி ஒரு விபரீதமான வடிவத்தில் வெளிவரும் என்பதற்கு இந்த படம் ஒரு எச்சரிக்கை மணி. முந்தைய ஆகஸ்ட் அண்டர்கிரவுண்ட் மற்றும் நெக்ரோமேண்டிக் படங்களைப் போலவே இந்த ஜப்பானிய படமும் இணையத்தின் இருண்ட பக்கங்களான டார்க் வெப் தளங்களில் ஒரு மாபெரும் வியாபார பொருளாக மாறியது. டார்க் வெப் என்பது இணையத்தின் அடிநிலம். சாதாரண கூகுள் தேடலில் இந்த தளங்களை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. இங்கே ஆயுதங்கள் விற்கப்படும், போதைப் பொருட்கள் விற்கப்படும், மனித உறுப்புகள் கூட விற்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு இருண்ட உலகில் இந்த படம் ஒரு பிரீமியம் பொருளாக விற்கப்பட்டது. சாதாரண யூடியூப் அல்லது கூகுள் தளங்களில் இந்த படத்தை நீங்கள் தேடினாலும் பார்க்க முடியாது. பல நாடுகளின் சைபர் கிரைம் போலீசார் இந்த படத்தின் லிங்குகளை முற்றிலுமாக முடக்கியுள்ளனர். ஜப்பான், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா என்று பல நாடுகளில் இந்த படம் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த படத்தை வைத்திருப்பது கூட சில நாடுகளில் குற்றம். ஆனால் இன்றும் எக்ஸ்ட்ரீம் சினிமா ரசிகர்களின் ரகசிய வட்டாரங்களில் இந்த படம் ஒரு தடை செய்யப்பட்ட கனியாக உலா வந்து கொண்டிருக்கிறது. தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தின் மீது மனிதர்களுக்கு எப்போதும் ஒரு விசித்திரமான ஈர்ப்பு இருக்கும். பார்க்கக்கூடாது என்று சொல்லும்போதுதான் பார்க்க வேண்டும் என்கிற ஆசை தலை தூக்கும். இந்த படத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் இணையத்தில் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பார்த்தவர்கள் எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்கிறார்கள்: இதை பார்த்ததற்கு மன்னிப்பு கேட்கிறோம் என்று. இந்த படத்தை பார்த்த பல நவீன விமர்சகர்கள் சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான்: இது கலையே அல்ல, இது ஒரு மனநோயாளியின் வக்கிர குப்பை என்பதுதான் அது. இருந்தாலும் சினிமா எந்த எல்லை வரை செல்ல முடியும், மனித உடலை ஒரு பொருளாக மாற்றி எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் என்கிற விவாதத்திற்கு இந்த நிகு தருமா படம் ஒரு மிக கசப்பான உதாரணமாக இன்றும் வரலாற்றில் நின்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் இந்த படத்தின் மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு வருகிறோம். இது ஒரு இறுதி திருப்பம் அல்ல, இது ஒரு தத்துவார்த்த கேள்வி. இந்த கேள்வி உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வைக்கும். இந்த படத்தில் வரும் கொலையாளிகள் அந்த பெண்ணை சித்திரவதை செய்கிறார்கள். அவர்கள் குற்றவாளிகள், அதில் சந்தேகமே இல்லை. கேமராவை பிடித்துக் கொண்டிருப்பவன் அதை ரசித்துச் சிரிக்கிறான். அவனும் ஒரு குற்றவாளிதான். ஆனால் ஒரு நிமிடம் யோசியுங்கள். அந்த கேமராவுக்கு பின்னால் தங்களின் அறையில் அமர்ந்து அந்த பெண் அலறுவதை 1.5 மணி நேரம் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்களாகிய நாம் யார்? நாமும் ஒரு வகையில் அந்த குற்றத்தை ரசித்துக் கொண்டிருக்கும் கூட்டாளிகள் தானே. ஒரு கொலையாளி கொலை செய்கிறான் என்றால் அதை பார்த்து கொண்டிருக்கும் நாமும் ஒரு வகையில் அந்த குற்றத்தின் பங்காளிகள்தான் என்று ஜெர்மன் தத்துவஞானி ஃப்ரெடரிக் நீட்சே சொன்னார். நம்முள் இருக்கும் அந்த விசித்திரமான இருண்ட தேடல் தானே இவ்வளவு கொடூரமான ஒரு படத்தை 26 ஆண்டுகள் கழித்தும் இன்றும் தேடி பார்க்க வைக்கிறது. ஏன் நாம் கொடூரமான விஷயங்களை தேடுகிறோம்? ஏன் ஒரு விபத்து நடந்தால் நாம் நிறுத்தி பார்க்கிறோம்?
ஏன் இரத்தத்தை பார்த்தால் நமக்கு பயமாக இருந்தாலும் கண்ணை எடுக்க முடிவதில்லை? இது மனித உளவியலின் மிக ஆழமான ஒரு இருண்ட பகுதி. இதை உளவியலாளர்கள் மோர்பிட் கியூரியாசிட்டி என்று அழைக்கிறார்கள், அதாவது நோயுற்ற ஆர்வம். நாம் பயப்படும் விஷயங்களின் மீது நமக்கு ஒரு விசித்திரமான ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்புதான் இது போன்ற படங்களுக்கு இன்றும் பார்வையாளர்களை உருவாக்குகிறது. இயக்குனர் தமகாச்சி டாமோ ஒரு ஆபத்தான உண்மையை நம் முகத்தில் அறைகிறார். கொடூரம் என்பது அந்த நிலவரையில் இல்லை. அதை பார்த்து இன்பம் காணும் நமது ஆழ்மனதிற்குள் ஒளிந்திருக்கிறது என்பதுதான் அது. அந்த பெண் அலறும்போது நாம் பயப்படுகிறோம். ஆனால் அந்த பயத்திற்குள்ளேயே ஒரு விசித்திரமான ஈர்ப்பு இருக்கிறது. அந்த ஈர்ப்புதான் நம்மை மனிதர்களாக இருக்க விடாமல் தடுக்கும் மிகப்பெரிய எதிரி. இந்த படம் ஒரு கண்ணாடி. அது நமக்குள் இருக்கும் அரக்கனை காட்டுகிறது. அந்த கண்ணாடியை உடைப்பது நம் கையில் இருக்கிறது. ஆனால் உடைப்போமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்கு ஊடகம் மட்டுமல்ல, அது மனித நாகரிகத்தின் வீழ்ச்சியையும் அளக்கும் ஒரு தராசு என்பதற்கு டம்ப்ளிங் டால் ஆஃப் பிளஷ் ஒரு மிக கொடூரமான உதாரணம். 1998ஆம் ஆண்டில் ஒரு இருண்ட நிலவரையில் ஒரு பழைய கேமராவில் எடுக்கப்பட்ட இந்த படம் 26 ஆண்டுகள் கழித்தும் இன்னும் மக்களின் மனதில் ஒரு கருப்பு புள்ளியாக நின்று கொண்டிருக்கிறது. இது படத்தின் வெற்றி அல்ல, இது மனித குலத்தின் தோல்வி. புத்தகச்சோலையின் இந்த ஆவணப்பதிவின் மூலம் உலக சினிமாவின் மிக ஆபத்தான தடை செய்யப்பட்ட ஒரு அத்தியாயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன் என்று நம்புகிறேன். வழக்கம் போல இந்த படத்தை நான் யாருக்கும் பரிந்துரைக்கவில்லை. இதை தேடி பார்க்க வேண்டாம் என்று மிக தெளிவாக சொல்கிறேன். மனித உளவியலின் விசித்திரங்களை ஆராயும் ஒரு வரலாற்று பதிவு மட்டுமே இது. அறிவுக்காக தெரிந்து கொள்ளுங்கள், ஆனால் தேடி போகாதீர்கள். இதுபோன்ற எல்லை மீறிய மனிதத்தன்மையற்ற திரைப்படங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டுமா, அல்லது கருத்துச் சுதந்திரத்தின் பெயரால் அனுமதிக்கப்பட வேண்டுமா என்பதை பற்றிய உங்கள் ஆழமான கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். கலை சுதந்திரம் என்கிற பெயரில் எதையும் செய்யலாமா, அல்லது கலைக்கும் ஒரு எல்லை வேண்டுமா? இந்த கேள்விக்கு உங்களின் பதிலை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வீடியோ உங்களை உறைய வைத்திருந்தால் புத்தகச்சோலைக்கு உங்களது ஆதரவை தாருங்கள். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். மீண்டும் இதுபோன்று உங்களை ஆதரவைக்கும் மற்றொரு மர்மமான உலகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. புத்தகச்சோலையின் இந்த இருண்ட பதிவு இங்கே முடிகிறது.